காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழக அரசியல் களம் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. சென்னை 1000 விளக்குல அதிமுக வேட்பாளருக்கு பணம் கொடுக்க போன பாஜக காரங்க கிட்ட இருந்தும் ரூபாய் 500 பணக்கட்டுகள் சிக்கி இருக்குது. பெரம்பலூர்ல திமுக நிர்வாகின்னு சொல்லப்படுகிறவர் கார்ல இருந்தும் ரூபாய் 2.44 கோடி பிடிபட்டிருக்கு. பல்லாவரம் ஐஜேகே வேட்பாளருக்காக பணப்பட்டுவாடா செய்ய கொண்டு போன ரூபாய் 9.97 லட்சம் பணம் பிடிபட்டுச்சு. ஓட்டப்பிடாரத்துல அமமுக வேட்பாளர் சுந்தர்ராஜன் வீட்டுல இருந்து ரூபாய் 48 லட்சம் சிக்கியிருக்கு. சூளகிரி அருகே அதிமுக பிரமுகர் வீட்டுல ரூபாய் 58 லட்சம் பறிமுதலாகி இருக்கு. மயிலாப்பூர்ல திமுக வேட்பாளரோட உதவியாளர் வீட்டுல இருந்து ரூபாய் 500 பணக்கட்டுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மொடக்குறிச்சி பாஜக வேட்பாளரின் உறவினரிடமிருந்து 90 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதே மொடக்குறிச்சியில அதிமுக ஒன்றிய செயலாளரோட பர்னிச்சர் கடையில பதுக்கி வச்ச ரூபாய் 13.48 லட்சம் சிக்கி இருக்குது. வேப்பனப்பள்ளி அதிமுக பிரமுகர் வீட்டுல இருந்து ரூபாய் 62 லட்சம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. நீலகிரி மாவட்ட திமுக ஆபீஸ்ல இருந்து ரூபாய் 22 லட்சம் பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரத்துல பணம் கொடுத்தாங்கன்னு அதிமுக நிர்வாகிகளை கைது செஞ்சிருக்காங்க. ஆம்பூர் பாலூர்ல அதிமுக பிரமுகர் கிட்ட ரூபாய் 3.06 லட்சம் பிடிபட்டிருக்கு. லால்குடியில தாவிக வேட்பாளர் கூப்ப கிருஷ்ணன் உறவினர் வீட்டுல இருந்தும் 50 லட்சம் ரூபாய் சிக்கி இருக்குது. கோவை தெற்குல ஓட்டுக்கு ரூபாய் 5000 கொடுக்கறாங்கன்னு தேர்தலையே ரத்து செய்யுங்கன்னு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் போராடிக்கிட்டு இருக்கிறது தான் ஹைலைட்டா பேசுறாங்க. அங்க நடந்ததை பத்தி கடைசியா சொல்றேன். இந்த தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது பரவலா நடந்திருக்கு. பெரும்பாலான கட்சிகள் கொடுத்திருக்காங்க. அதிமுகவுல வேட்பாளர்களை தேர்வு செஞ்சப்பவே ஓட்டுக்கு ரூபாய் 1000 கொடுக்கிறதுன்னு முடிவு செஞ்சிருச்சு கட்சி தலைமை. இதுல ஓட்டுக்கு ரூபாய் 500 வீதம், தொகுதிக்கு ரூபாய் 10 கோடி கட்சி பணத்தை அதிமுக தலைமையே அனுப்பியும் வச்சிருச்சு. வேட்பாளர்களாக நிற்கிறவங்க தங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக ரூபாய் 500 போட்டு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய்னு கொடுங்கன்னும் அதிமுக தலைமை சொன்ன மாதிரி கொடுத்து முடிச்சிட்டாங்க. திண்டுக்கல்ல அதிமுக முதல்ல ரூபாய் 3000 கொடுத்தது, அப்புறமா கூடுதலா ரூபாய் 1000 சேர்த்தும் கொடுத்திருக்குது. ஆனா ரிசர்வ் தொகுதிகள்ல வேட்பாளர்களை செலக்ட் செய்யவே போராடினதால அங்க வேட்பாளர்கள் ஓட்டுக்கு தர வேண்டிய பணத்தையும் சேர்த்து அதிமுக தலைமையே மொத்தமா ரூபாய் 20 கோடி கொடுத்துருச்சு. அதிமுக தான் முதல்ல ஓட்டுக்கு ரூபாய் 1000 அப்படிங்கிற கணக்க தொடங்கி வச்சது. இத திமுக கொஞ்சமும் எதிர்பார்க்கலையாம். இத பத்தி திமுக சீனியர்கள் கிட்ட பேசினப்ப அதிமுக ஓட்டுக்கு ரூபாய் 500 தான் கொடுக்கும், நாங்க ஓட்டுக்கு ரூபாய் 1000 கொடுத்தா போதும்னு நினைச்சோம். ஆனா அதிமுக இப்படி செய்யும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க ஓட்டுக்கு ரூபாய் 1000 கொடுத்திருக்காங்க. அதனால நாங்களும் முதல்ல ரூபாய் 1000 தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா பொதுமக்களே, எதிர்கட்சிக்காரங்களே ரூபாய் 1000 கொடுக்கறாங்க. நீங்க ஆளும் கட்சி தானே, கூடுதலா கொடுங்கன்னு கேட்டதால ஓட்டுக்கு ரூபாய் 2000 தொடங்கி கொடுக்கப்பட்டிருக்குது என்றனர். அதிமுக திமுக கூட்டணி கட்சிகள் போட்டி போடுகிற தொகுதிகளிலும் இதே நிலவரம்தான். அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமக ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது இல்லைன்னு தான் இதுவரை இருந்தாங்க. இந்த முறை தருமபுரியில சௌமியா அன்புமணி ஜெயிக்க ரூபாய் 1000 கொடுத்திருக்காங்க. பெண்ணாகரத்துல காங்கிரஸ் வேட்பாளர் ஜி.கே. மணி மகன் தமிழ்குமரனை தோற்கடிச்சாகணும்னு ஓட்டுக்கு ரூபாய் 1000 கொடுத்திருக்காங்களாம். சாத்தூர்ல பாஜக ஓட்டுக்கு ரூபாய் 2000 கொடுத்திருக்காங்க. அவினாசி தொகுதியில பாஜக ஓட்டுக்கு ரூபாய் 500 கொடுத்துச்சு. ஆனா திமுக ரூபாய் 2000 கொடுத்ததால பாஜகவும் கூடுதலாக பணம் கொடுக்குதாம். விஜயின் தமிழக வெற்றி கழகமும் சில இடங்கள்ல பணத்தை கொடுத்திருக்கு. சேலம் தெற்கு தொகுதியில தாவேக்க ரூபாய் 2000 கொடுத்திருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் திருநெல்வேலியிலையும் தாவேக்க ரூபாய் 1000 கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தான் பணம் கொடுக்கல. சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவா எப்பவுமே பணம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. இந்த முறை இங்கேயும் அதிமுக ஆரம்பிச்சு வைக்க திமுகவும் ஜரூரா கொடுத்துருச்சு. குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் மாதிரி ஏரியாவில் பணப்பட்டுவாடா முழு வீச்சுல நடந்திருக்கு. இத பத்தி விசாரிச்சப்ப சென்னையில அதிமுக தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதிமுக ஓட்டுகளை தான் தாவேக்க பிரிக்குதுன்னு நினைக்கிறாங்களாம். அதை பேலன்ஸ் செய்யத்தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது அதிமுக. அவங்க கொடுத்ததால திமுகவும் கொடுத்திருக்கு. சென்னையில 2 கட்சியுமே பணம் கொடுத்திருக்காங்க என்றனர். கோவையில விசாரிச்சப்ப தெற்கு தொகுதியில அதிமுக வேட்பாளரா அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுறாரு. அங்க அதிமுக முதல்ல ஓட்டுக்கு ரூபாய் 1000 கொடுத்து முடிச்சது. திமுக வேட்பாளரா செந்தில் பாலாஜி போட்டி போடுற தொகுதி. இங்க திமுக ஓட்டுக்கு ரூபாய் 500ன்னு கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ ஒரு அம்மா திமுக டீமை வழிமறைச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய காசு ஏன் தரலன்னு உரிமையா கேட்டுச்சு. அதுக்கு ஏமா உன் பேரு அதிமுக காரங்க லிஸ்ட்ல இருக்குதேன்னு திமுக டீம் சொன்னாங்க.
அந்த அம்மாவோ நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா எங்க வீட்டுக்காரர் தான் அதிமுக, எனக்கு ஸ்டாலின் தான் மாசம் ரூபாய் 1000 பணம் கொடுக்கறாரு, பேங்க்ல பணம் போட்டுட்டு மெசேஜ் அனுப்புறாரு, அது மகளிர் உரிமை தொகைனா இப்ப நீங்க கொடுக்கறதும் வாக்காளர் உரிமை தொகை, அந்த உரிமை தொகை கொடுக்கிற மாதிரி இந்த உரிமை தொகையும் கொடுத்துதான் ஆகணும்னு சண்டை போட்டாங்க. இப்படி தொகுதி முழுக்க திமுக டீமின் ஓட்டுக்கு 5000 ரூபாய் பட்டுவாடா நல்லா ரீச் ஆனதால அம்மன் அர்ஜுனன் தரப்பு சண்டைக்கு போயிருச்சு. திமுக காரங்க கிட்ட போய் நாங்க 1000 ரூபாய் தானே கொடுத்தோம், நீங்களும் 1000 ரூபாய் தானே கொடுக்கணும், ஏயா கூட கொடுக்கறீங்கன்னு தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து தொண்டாமுத்தூர் தொகுதியில போட்டியிடும் அதிமுக சீனியர் SP வேலுமணி கிட்ட போனது. ஆனா SP வேலுமணி கிட்ட உங்க தொகுதியில அதிமுக ரூபாய் 2000 கொடுத்திருக்குது, நாங்க வெறும் ரூபாய் 1000 தானே கொடுத்துட்டு அமைதியா இருக்கோம், நாங்க உங்ககிட்ட சண்டை போட்டோமா, நாங்க கொடுத்த மாதிரி ரூபாய் 1000 மட்டும் நீங்க கொடுக்கணும்னு எதிர்வாதம் செய்ய SP வேலுமணிக்கு கிறுகிறுத்து போய்விட்டதாம். இதனால கடுப்பாகி போய் எதுக்குயா பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு அவங்க வேலைய பாருங்கன்னு பஞ்சாயத்தை கலைச்சு விட்டுட்டாரு. அதுக்குள்ள திமுக டீம் ஒட்டுமொத்த கோவை தெற்கு தொகுதிக்குள்ள ரூபாய் 5000 பட்டுவாடா செஞ்சு முடிச்சிருச்சு. இதுல ரொம்பவே கடுப்பாகி போன அம்மன் அர்ஜுனன் தனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லையேன்னு கோபப்பட்டு தன்னோட ஆதரவாளர்களோட தர்ணா போராட்டத்துல இறங்கிட்டாரு. அதனால அங்க ஒரே டென்ஷனா இருக்குது. கோவை வடக்குலையும் பதற்றம் தான். பாஜக வேட்பாளராக வானதி சீனிவாசன் போட்டி போடும் தொகுதி. இங்க பாஜக ஓட்டுக்கு ரூபாய் 1000 கொடுத்திருக்கு, திமுக ரூபாய் 1500 தந்திருக்கு. அதனால அதெப்படி நீங்க எங்களை விட கூடுதலா ரூபாய் 500 கொடுக்கலாம்னு பாஜக காரங்க சண்டைக்கு போயிருக்காங்க. அதுக்கு திமுக சைட்ல இருந்து நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இங்க தான் போட்டி போடுவோம்னு பிளான் பண்ணியே கர்ப்பிணிகளுக்கு, முதியவர்களுக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பால்னு இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க தானே, அந்த கணக்குக்கு இந்த ரூபாய் 500 சரியா போச்சுன்னு வச்சுக்கோங்கன்னு கூலா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல கோவை தெற்கு தொகுதியில எலெக்ஷனே நிக்க போகுதுன்னு வதந்தி கிளம்ப மாவட்ட ஆட்சியரே விளக்கம் கொடுத்து நிலைமையை சமாளிச்சாலும் திக்குன்னு தான் இருக்குதான் கோவை ஏரியா என்கின்றனர். காவேரி TMT பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.